காலையில இருந்து எனக்கு மனசே சரியில்லைம்மா. ஏன்னா இந்த வைஷ்ணவின்னு ஒரு பொறுக்கி இருக்குது பாருமா, பொறுக்கி. அது பொறுக்கிலயும் பொறுக்கி கேடு கட்ட பொறுக்குமா அது. அதுக்கு இருக்கிற இருமாப்பு போகி அன்னைக்கு விஜய் படம் போட்ட டிஷர்ட்டை எரிக்குதுமா. அதுக்கு எவ்வளவு ஒரு திமிரு இருக்கும். பழசை எரிக்கணும்னா அந்த பொறுக்கியே உட்காந்து எரிய வேண்டியதானே. அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப பழசு. டிவிகேல இருந்து டிஎம்கேல மாறி இருக்குது. அது எரிய வேண்டியதானம்மா. அதுக்கு ஏமா ஏன் தளபதி போட்டு எரிக்குது, டிஷர்ட்டை எரிக்குது. அதுக்கு இருக்கிற இருமாப்பு. அது வைஷ்ணவி கிடையாது, பொய்ஷ்ணவி. அது பேரு. ஆமா, வைஷ்ணவின்றதே பொய்ஷ்ணவின்னு வச்சுன்னு இருக்கலாம். அது பேரு பொய் புழுவி. அது பேரு எல்லா இன்டர்வியூலயும் அவ்வளவு பொய். இந்த என்னத்துக்கு அந்த இதெல்லாம் இந்த கேடு கட்ட ஜென்மலாம் இதுக்கு இருக்குதுன்னே தெரியலையே. என் தளபதி கூடயே இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினேன் அந்த பொறுக்கி. அதுக்கு இருக்கிற இருமாப்பு எனக்கு என்னமோ ஒரு டவுட்டா இருக்குதுமா. இது விஜய வேவு பார்க்கதான், அவங்க குடும்பமே டிஎம்கேன்றாங்க. விஜய வேவு பார்க்கதான் இது இருக்குதுன்னு நினைக்கிறேம்மா. இருக்கலாம்ல. அதுதான் எனக்கு டவுட்டா இருக்குது. இங்கேயும் பூந்துக்குன்னு இப்ப இவரை பத்தி எவ்வளவு திமுறா தப்பு தப்பா வதந்திய பரப்பிக்கின்னு, அதுவும் இல்லாம டிஷர்ட்டை போட்டு எரிக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு எவ்வளவு ஒரு இருமாப்பு இருக்கணும். இதெல்லாம் மக்கள் நல்லா கேட்கணுமா. இதெல்லாம் யாருமா இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. வந்ததும் இல்லாம அவரை பத்தியே தப்பு தப்பா அவதூறு பேசிக்கின்னு உருப்படாத கட்சியில போய் சேர்ந்துட்டு நம்ம கட்சியே டிவிகே கட்சி இவ்வளவு கேவலமா பேசின்னு தெரியுதுங்க. இதுங்கெல்லாம் என்ன பண்றது? சரியான நாய்ங்கம்மா இதுங்கெல்லாம் போய் சேர்த்து வச்சுக்கணும் பாரு. அவங்களதான் உதைக்கணும். அரசியல் ஆர்வம் நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு வந்ததே விஜயாலதாம்மா. எல்லாத்தையும் ஒண்ணு செல்லுல பார்த்து இதுல பார்த்துலாம் கத்துக்கிறாங்க. அவருக்கு போய் அரசியல் தெரியலன்ட்டு இந்த லூசு போய் எல்லாருக்கையும் மைக்கி நீட்டினவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லின்னு கிடையாதுமா.